இப்போ தெரிகிறதா காலில் தங்க கொலுசு ஏன் போடக்கூடாது என்று சொன்னால் கேட்டால் தானே. பொதுவாக பெண்களுக்கு தங்க நகைகள் என்றாலே அதிகமான விருப்பம். உடல் முழுவதுமே தங்க நகைகளால் நிரப்பி இருந்தால் கூட அவர்களுக்கு ஆசை விடாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு தங்கத்தின் மேல் பெண்கள் அதிக ஆசை கொண்டிருப்பார்கள். தலையில் தொடங்கி கால் முதல் தங்கத்தினாலேயே நிரப்ப வேண்டும் என்று எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்கும். ஆனால் தங்கத்தை எப்படி உடம்பில் எந்தெந்த பாகத்தில் அணிய வேண்டும், எந்த பாகத்தில் அணியக்கூடாது என்று எல்லாம் வரைமுறை இருக்கிறது. வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் நான் வெட்டியும் கொலுசு தங்கத்தில் அணிந்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால் பெரியவர்கள் கண்டிப்பாக அணியக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அது மகாலட்சுமிக்கு சமமானது, உயர்ந்த நிலையில் வைத்து வணங்கக்கூடியது, அது ஒரு அற்புதமான உலோகம். அதனால் அதை காலில் போட்டு மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும்தான் காரணமா? இல்லை, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால், நமது உடல் இயக்கம் சூடு குளிர்ச்சி இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு போய் வாதம் பித்தம் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு நம் உடம்பில் வெப்பநிலையை மாற்றுகிறது. ஒரு சில பொருட்களை நாம் உடம்பில் அணியும் பொழுது அது நம்முடைய உடம்பின் வெப்ப அழுத்தத்தை வேறு விதமாகவும் மாற்றுகிறது. இதனால் தான் நமக்கு காய்ச்சல் போன்ற உஷ்ண வியாதிகள் வருகின்றன. பொதுவாக தங்கத்திற்கு குளுமைத்தன்மை உள்ளது. தங்கத்தை நாம் கை கால் காது உடம்பு கழுத்தில் அணியும் போது அது நமக்கு குளுமையை கொடுக்கிறது. ஆனால் தங்க கொலுசை நாம் காலில் தொடர்ந்து அணிந்து கொண்டே இருந்தால் உடம்பில் உள்ள வாதம் அதிகமாகும். வாதம் அதிகமானால் உடல் எடை அதிகரிக்கும், மூட்டு பிரச்சனை, கால்களில் அதிக பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் தான் கொடுமை தன்மை அதிகம் உள்ள தங்கத்தை நாம் காலில் அணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்கள். அது மெட்டி ஆனாலும் சரி, கொலுசு ஆனாலும் சரி. இதற்கு மாறாக நாம் வெள்ளியை காலில் அணிந்திருந்தோம் என்றால் நன்றாக சூட்டை தணித்து வாதத்தை குறைக்கும். நான் காலில் அணிந்திருக்கும் வெள்ளியை ஒவ்வொருவரின் உடம்பிற்கு ஏற்றாற்போல் நிறம் மாறும். ஒரு சில கொலுசுகள் மெட்டிகள் கருத்து போய்விடும். அதனால் நாம் அது நல்ல வெள்ளி இல்லை என்று சொல்வோமே, ஆனால் அப்படி கிடையாது. நம் உடம்பின் சூட்டை அது இழுப்பதால் அந்த வெள்ளி கலர் மாறுகிறது. அதனால் உஷ்ணத்தை தரக்கூடிய வெள்ளி நம் கால்களிலும் விரல்களிலும் எப்போதுமே இருந்து கொண்டே இருந்தது என்றால் நம் உஷ்ணத்தை மொத்தமாக குறைக்கும். கால்வலி, மூட்டு வலி இது போன்ற பிரச்சனைகளில் இருந்தும் எல்லாம் காக்கும். இதனால் தான் பெரியவர்கள் காலில் வெள்ளியை அணிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கால் என்பது சனி கிரகத்தோடு தொடர்பு கொண்டது, தங்கம் என்பது குரு கிரகத்தோடு தொடர்பு கொண்டது. இந்த கிரகங்களுக்கு பகையாக இருக்கக்கூடிய உலோகங்களை நாம் அணிந்து கொண்டோம் என்றால் ஜகத்தினால் வரக்கூடிய துன்பங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த அளவிற்கு அதிகமான காரணங்கள் எல்லாம் இருப்பதால் தான் பெரியவர்கள் தங்கத்தை காலில் அணிய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரியவர்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்திலும் பல அர்த்தங்கள் இருக்கும். அதனால் இளைய தலைமுறைகளை இனிமேலாவது தங்கத்தை காலிலோ விரல்களிலோ அணியாதீர்கள். அதுதான் நமக்கு மிகவும் நல்லது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.